அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குரூப் தியரி. குரூப் தியரியில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேர்ம் என்னன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து செமி குரூப்ஸ். செமி குரூப்ன்றது எப்படின்னா, ஒரு ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் செட்டை ஒரு பைனரி ஆப்ரேஷனோட நம்ம மென்ஷன் பண்ணுறதா வந்து செமி குரூப்புன்னு சொல்லுவோம். வென் இட் ஹோல்ஸ் டூ கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா க்ளோஷர் கண்டிஷன், அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் கண்டிஷன். ஸோ க்ளோஷரை நம்ம எப்படி சொல்வோம்னா, ஏ அந்த பைனரி ஆப்ரேஷன் பி ஹேஸ் டு பி ப்ரெசன்ட் இன் த செட் எஸ். அடுத்தது என்னென்னா, இதை வந்து ஒரு 3 வேரியபிளுக்கு வைக்கிறப்ப ஏ ஆப்ரேஷன் பி அதை வந்து ஒரு பிரேசஸில் போட்டுட்டு ஆப்ரேஷன் சின்னு வைக்கிறப்ப நோ ஏ ஆப்ரேஷன் கேன் பி டேக்கன் அவுட் அண்ட் பி ஆப்ரேஷன் டுகெதர். இதை வந்து நம்ம அசோசியேட்டிவ் ஜென்ரல் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம்ல, அசோசியேட்டிவ். அந்த மாதிரி இந்த 2 கண்டிஷன், அதாவது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, when it holds closure condition and associative condition we will term it as semi group. மோனாய்டுன்றது ஒரு செமி குரூப் தான் வித் அன் ஐடென்டிட்டி எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை இ. இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் எப்படின்னா, ஏவோட அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை நம்ம அந்த ஆப்ரேஷன் சேர்க்குறப்ப திரும்பி நமக்கு ஏவே கிடைக்குது. இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை வந்து நம்ம யூனிட்னு சொல்லுவோம். அப்போ ஹியர் இதில் மோனாய்டுன்றது வந்து நமக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கு. ஒன்று வந்துட்டு க்ளோஷர், ஒன்று அசோசியேட்டிவ், இன்னொன்று ஐடென்டிட்டி. ஸோ செமி குரூப்பில் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, மோனாய்டில் 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ குரூப்ன்றது என்னென்னா, group is a monoid along with an inverse element. So A with inverse and inverse with A will give you A தான் again. Okay, அப்போ குரூப்ன்றது எப்படின்னா, when it holds closure, associative, identity and inverse. இதனால தான் வந்து உங்களுக்கு சிலபஸில் குரூப் செமி குரூப்ஸ்னு இருந்ததை நான் செமி குரூப் மோனாய்ட் குரூப்னு மாற்றினேன். ஸோ இதில் ஹைலைட் ஆகிருக்கிறதெல்லாம் சிலபஸில் மென்ஷன் பண்ண டாபிக்ஸ், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ வாட்ஸ் அன் அபிலியன் குரூப்? இதே குரூப்பில் 4வது இன்வர்ஸ்க்கு அப்புறம் 5வது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்ததுன்னா தென் இட் இஸ் கால்டு அ அபிலியன் குரூப். சப் குரூப்னா என்னென்னா, ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த குரூப்பில் ஒரு சப் குரூப் எப்போ சொல்லுவோன்னா, when it is a subset of a group we call it as a சப் குரூப். இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே வந்து சைமல்டேனியஸாக இட் ஷுட் ஹோல்ட். ஓகே, இப்போது ஒரு ரிலேஷனில் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் ஒன்றா இருக்கிறப்ப தான் வி வில் கால் இட் அஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சிமிலர்லி இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே ஒன்றா இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டேர்ம்ஸ்லேயும். அடுத்து சைக்ளிக் குரூப். சைக்ளிக் குரூப் இஸ் குரூப் ஜென்ரேட்டட் பை சிங்கிள் எலிமெண்ட். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை குறிக்கிற ஒரு விஷயம். இந்த 1 -1 I -Iன்னு சொல்லி இதில் 2 ஜென்ரேட்டர்ஸ் இருக்குன்றாங்க. என்னென்னா, இந்த 2 டேர்ம், இந்த 2 எலிமெண்ட் இருக்குல்ல இந்த பர்டிகுலர் செட்டில், இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியே ஐ கேன் டிரைவ் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் யூஸிங் சம் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். இப்போ ஐ எடுத்துப்போம். ஐயை வந்துட்டு நான் பவர் 1ல் வைக்கிறப்ப இட் வில் பி ஐ. இதே ஐ பவர் 2ன்னு போச்சுன்னா அதோட வேல்யூ வந்து -1. 4th roots of unity அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் இட் ஹியர். இந்த விஷயத்தில் தான் எனக்கு இந்த I² = -1 அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அடுத்து I³ வந்துட்டு -I ஐ பவர் 4 வந்து 1. ஏன்னா I² × I². ஸோ -1 × -1 will give you +1. அப்போ இந்த 4 ஆன்சருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா I -1 -I 1. அப்போ இது 4மே எதில் இருக்குன்னா செட் இருக்குது. ஸோ சச் அ குரூப் இஸ் கால் சைக்ளிக் குரூப். அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாலே ஜென்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா அது வந்து சைக்ளிக் குரூப். இப்போ ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோஷன்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், இது என்ன சொல்கிறாங்கன்றதுக்கு முன்னால் இதுக்கு கீழே தான் உங்களுக்கு ஹோமோமார்ஃபிசம், ஐசோமார்ஃபிசம் இது எல்லாமே வருது. ஹோமோமார்ஃபிசம்ன்றது எப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், x × yன்னு சொல்லிட்டு, இந்த x × yல நான் ஹோமோமார்ஃபிசம் அப்ளை பண்ணனா இதை இண்டிவிஜுவலிஸ்டிக்காக h(x) × h(y)ன்னு சொல்லி அது எல்லா சப்குரூப்புக்குமே வந்து அதை அப்ளை பண்ணிக்கும். அதாவது த மேப்பிங் ப்ரிசர்வ்ஸ் த குரூப் ஆப்ரேஷன் ஆல்தோ த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த குரூப் ஆர் டிஃப்ரெண்ட். இதுவும் வேறு தான், ஆனாலும் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் x and y தட் பிலாங்ஸ் டு G. அடுத்து ஐசோமார்ஃபிசம்ன்றது என்னன்னா, இதில் வந்து 2 G1 ஒரு குரூப் எடுத்துக்கோங்க, G2ன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. One is operating on multiplication, another is operating on this. Both are binary operations தான். The systems are said to be isomorphic if there exists a isomorphic mapping from G1 to G2. இது எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து G1
-2 -1 0 1 2ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் G2ல வந்துட்டு ஐ கேன் ஹாவ் -2m -1m 0 1m 2m. ஓகே, 1m or m சம்திங் -m. ஓகே, இது இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஐ கேன் மேப் திஸ் ஃபங்க்ஷன். அது கூட ஐ ஹாவ் டு ஆட் சம்திங் ஹியர். இப்போது 2 into சம்திங், இப்போ எப்படி சொல்லலாம்னா இந்த f of xன்னு வச்சுப்போம். இந்த f of xஐ வந்துட்டு நான் m into xன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த f of xோட நான் 2ஐ சேர்த்தேன்னா this will again be 2 into x. அப்போ ஓவரால் இது கூட நான் வந்துட்டு x plus y அப்படின்னு சேர்த்தேன்னா this will again be m into x plus y. ஓகே, this is nothing but f of x plus f of y. இதை வந்து இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறது. ஸோ ஐசோமார்பிக் குரூப்புன்றது அந்த குரூப்புக்குள்ளே when two systems are isomorphic, the systems are structurally equivalent and one can be obtained from another by simply remaining the elements and the operations. ஸோ இதை யூஸ் பண்ணியே நம்மளால் இதை டிரைவ் பண்ண முடியும். இது கூட அந்த m மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனில் கிடைக்கிறது. இது ஐசோமார்பிசம். இதே ஆட்டோமார்பிசம்ன்றது அந்த குரூப்புக்குள்ளே நடக்கிற ஒரு ஐசோமார்பிசத்தை வந்து நம்ம ஆட்டோமார்பிசம்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு f of ab அப்படின்னு சொல்லிட்டு நான் f of a into f of bன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ if I say f of a is equal to f of b, I can conclude that a is equal to b. இந்த இதை தான் வந்து within the இதுவே when it is done it is automorphism. ஐசோமார்பிசம் ஒன்றுத்து பேஸ் பண்ணி இன்னொன்றுத்த பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமார்பிசம்ன்றது வந்துட்டு when both are equivalent we will term it as automorphism. இதை இன்னொரு டேர்மில் எப்படி சொல்லலாம்னா ஐசோமார்பிசம் ஆஃப் த குரூப் G itself. அதுக்கே அதுக்கு பண்ணிக்கிற ஐசோமார்பிசத்தை தான் வந்து we'll mean it as automorphism. இந்த 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸே நான் எடுத்துக்கிறேன். இப்போ 1 -1 i -iன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதை இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 1 1 1 into -1 -1 இந்த மாதிரி பண்ணுறோம்ல. ஸோ இந்த குரூப்புக்குள்ளே நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது ஐ கேன் டேர்ம் இட் அஸ் ஆட்டோமார்பிசம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரிங்ஸ். ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெட் addition and multiplication be two binary operations defined on a non-empty set R. Then R is said to form a ring with respect to these two operations if the conditions are satisfied. ஒன்று R abelian குரூப்பாக இருக்கணும், அதாவது அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை இது பண்ணணும். எது R addition. R multiplication வந்து செமி குரூப்பாக இருந்தால் போதும், அதாவது க்ளோஷரையோ அசோசியேட்டிவையோ சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். For any 3 elements A B C லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் ஹோல்ட் பண்ணணும். இப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வருது. a into b plus c is equal to a into b plus a into c இருக்குல்ல, அந்த இதுவும் b plus c into a will be equivalent to b into a plus c into இந்த ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து இது பண்ணால் we will term that particular group as rings. Everything is being operated on a non-empty set R. இதெல்லாம் செட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் when they are holding such properties we'll term them as groups. இந்த ரிங்ஸ்லேயே வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டொமைன், இன்னொன்று வந்து ஃபீல்ட்ஸ். எதை வந்து நம்ம இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லுவோம்னா நான் ட்ரிவியல் கம்யூட்டேட்டிவ் ரிங். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு ஆல்ரெடி மேலே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு நான் ட்ரிவியல்னா த பர்டிகுலர் a and b இருக்கு இல்லையா, அந்த a and b will not be equal to 0. So if a and b are two ring elements, a comma b not equal to 0. ஆனால் when you get into ab is equal to 0, then a and b are called zero divisors னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஜீரோ டிவிசர்ஸ் இல்லாத ஒரு ரிங்கை தான் வந்து we will call integral domain னு சொல்லிட்டு if it has no zero divisors. அடுத்து இதில் இன்னொரு டைப் இருக்குது ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லி. ஃபீல்ட்ஸும் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிங் தான் in which the non-zero elements form an abelian group under multiplication. ஸோ abelian குரூப்பில் வந்து இது வந்து அடிஷனில் ஃபார்ம் பண்ணுற மாதிரி this is forming under multiplication. A field is also a non-trivial commutative ring satisfying the extra axiom. இது என்ன ஆக்சியம்னா ஏவும் ஏ இன்வர்ஸும் சேர்ந்தா 1ன்னு வருதுன்ற ஆக்சியத்தையும் சேர்த்து நமக்கு சொல்லுது. சரி, இந்த குரூப் தியரிலாம் எங்கே தான் அப்ளை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கிரிப்டோகிராஃபி அண்ட் பப்ளிக் கீ அல்காரிதத்தில் அப்ளை பண்ணுறதா
சொல்லப்பட்டிருக்கு.